நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு திரும்ப போயிடுறாங்க. இது முழுக்க முழுக்க காரணம் நம்ம விஜய் தாங்க. விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி நீ எங்கே போன, யாரை கேட்டு எங்கே போன, நீ ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்து சரி, நீ எப்படி என்னை விட்டு போகலாம், அவ்வளோ தைரியம் வந்துருச்சு உனக்கு. ரேணுகாவுக்கு இப்போ மனநிலை சரியில்லை, அவள் ஃபஸ்ட்டு சரியாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். அதை விட்டுட்டு நீ உன் பாட்டு கோச்சின்னு போனால் அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ என்னை பிடிக்காம தானே என்னை விட்டு போனேன், அப்போ என் கூட வாழ இஷ்டம் இல்லை உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லை விஜய், உங்கள் வாழ்க்கையில் நான் வரக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். நீங்கள் ரேணுகா மேலே ரொம்பவே அளவு கடந்த பாசம் வச்சுருக்கீங்க, அந்த பாசம் எல்லாமே என்னால் கெட்டக்கூடாது, அதனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எல்லாமே எனக்கு தெரியும், உன் மேலேயும் அதோட அளவு கடந்த பாசம் வச்சுட்டேன், இதுக்கு மேலே அதை மாற்ற முடியாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு நீ திரும்ப வா, எங்கே இருக்க சொல்லு, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே வரேன்னு சொல்லிட்டு நடந்து வந்துருக்காங்க. திடீர்னு மல்லியை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சிடறாரு நம்ம விஜய். கட்டி பிடிச்சிட்டு இனிமேல் என்னை விட்டு போயிடாத, எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமாக யோசிச்சுன்னு இருக்க, யார் இந்த மனோர் தான் ஐடியா கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு மனோர் மாமா பார்த்து கேட்க, நான் எங்கே மாப்பிள்ளை ஐடியா கொடுத்தேன், அவங்ககிட்ட நான் படித்து சொல்லுன்னு இருக்கேன். விஜய் உன் மேலே பாசம் வச்சுன்னு இருக்காரு, விஜய் விட்டு போவாத, எல்லாமே பார்த்துக்கலாம், எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் தான் எதுவுமே கேட்காம, இல்லை விஜய்க்கு என்ன பிடிக்கல, ரேணுகாவை தான் பிடிச்சிருக்கு, அவங்க வந்த பின்னாடி அவங்க வாழ்க்கையில் நான் குறுக்க இருக்கக்கூடாது, நானே விலகி போயிடுறது நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வார்த்தைகளெல்லாம் விட்டு இருந்தா. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்றும் புரியல, அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இந்த மாதிரி ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு எப்படா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தாங்க இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைனா இந்த மாதிரி கஷ்டம் வரதான் வரும், எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி தாங்கி இடியாக ஆயிடுச்சு. நம்ம மல்லியோட மனசு அப்படியே சும்மா கல் மாதிரி இறுகிருச்சு. இதனால் எனக்கு கஷ்டன்றது பெருசாக இல்லை விஜய், நீங்களே எத்தனையோ டைம் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கீங்க, அதை விட இது நானே விட்டு போகிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டா மகிழ்ச்சியாக இருக்கும் தான் நான் போனேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சொல்லி திரும்ப நான் போனேன்னா நான் செத்துருவேன், அதனால தான் நானே முன்கூட்டியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் போய் உன்னை போக சொல்லுவேன் மல்லி, உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், நீ இல்லைன்னா நானே செத்துருவேன் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டைலாக்காக அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. எப்படியோ ஒன்றுடா, ரெண்டு பேரும் ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டில் அப்படியே சும்மா பின்னி பெடல் எடுக்கிறாங்க. வாரே 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 வா, சென்டிமெண்ட்டு பின்னி பெடலா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சின்னு இருக்கோம். அது போல் நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை தாங்க நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, தான் பொண்ணு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அம்மா இதை சாப்பிட்றியாம்மா, அம்மா அதை சாப்பிட்றியாம்மா, உடம்புக்கு நல்லா இருக்கம்மா, எதுவும் பிரச்சனை இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இதே எல்லாமே நிஷா ஓரமாக நின்று பார்த்துன்னு இருக்காங்க. என்னடா இது, நம்ம அப்பா இத்தனை நாள் நம்ம மேலேயும் கேரிங்காக இருந்தார், ஆனால் இப்போ நம்மளை கண்டுக்கிட மாட்டேன்றாரு, ரேணுகா வந்தது ரேணுகா பத்துமே திரும்பிட்டாங்களே, இதுக்கு முன்னாடி ரேணுகா இருக்கா ரேணுகா அக்கான்னு சொல்லிட்டு ரேணுகா பின்னாடியே தான் சுற்றின்னு இருந்தாங்க, நம்மளை ஒரு ஆளை கடை கண்டுக்கல, திரும்பவும் அதே மாதிரி இருக்காங்களே, இவருக்கு நம்மளை பிடிக்கலையா, நம்ம இருக்கிறதே இவருக்கு தெரியலையா, ஏன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க நம்ம நிஷா ஒரு பக்கம். சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் வெண்பா ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் போய் சாப்பிட்றதுக்கு பசின்னு போய் சொல்லவும் முடியாமல் கேட்கவும் முடியாமல் கஷ்டத்தில் கூனி குருவி உட்காந்து இருக்காங்க. போயிட்டு விஜய் கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜயம் காணும், மல்லியம்மா கேட்கலாம் பார்த்தா மல்லியம்மா, ரேணுகம்மாவை கேட்டால் ரேணுகம்மாவை கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் வெண்பாவை பார்த்தா ஒரு தனி பாசம் வந்துருச்சு. வெண்பா முழிச்சுனுக்கிறத பார்த்து பசிக்கு தான் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போய் சாப்பாடு போட்டு எட்டுனா வந்து வெண்பாவுக்கு ஓட்டுறாங்க. உடனே வெண்பாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாகவே மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி பேசினிருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்துக்கிட்டு கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க, இவன் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுறாளா இல்லை தெரியாமல் பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல கரெக்டான நம்ம பொசிஷனில் இருக்கணும், நம்ம கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் நம்மளோட எல்லா விஷயமும் தெரிய வந்துடும், அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கேர்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. அதனால தாங்க ரொம்பவே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுன்னு இருக்காங்க. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிடுறாங்க. சாப்பாடெல்லாம் ஊட்டினேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிஞ்சதும் வா வெளியே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா இருந்துன்னு ரேணுகம்மாவை கூப்பிட்றாங்க. ரேணுகம்மாவை வெளியே வந்து விளையாடுன்னு இருக்காங்க. இதை பார்த்தா மல்லிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டாங்க. சந்தோஷமாக இருந்தால் சரி, வெண்பா எங்கே இருந்தாலும். வெண்பா மல்லியை பார்த்ததும் மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சின்னு இவங்களும் என் மேலே பாசத்தை கட்டுறாங்க. ஆனால் நீங்கள் என்னை விட்டு எங்கம்மா போனீங்க, ஏமா இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் ரெண்டு பேருமே வந்து இருங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாடுறா எப்படியோ ஒன்று எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் சரி, நம்ம குடும்பம்னா இந்த மாதிரி எல்லாம் இக்கல்கள் வரும். ஆனால் நம்ம விஜய்க்கு வந்துக்கிற மாதிரி இன்னல் யாருமே வரக்கூடாதுங்க. உயிருக்கு உயிராக காதலிச்ச மனைவி இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம்
மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணு சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லிட்டு உயிருக்கு மேலே காதலிக்கிறாங்க. திடீர்னு அந்த மனைவி வராங்க. 2 பேரில் யாரை தக்க வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ ஒரு பக்கம் போட்டு புரட்டி அடிக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நமக்கு வரக்கூடாத அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இதே போல் கஷ்டம் வருமா வராதா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பக்கம் நடப்பதெல்லாம் நடந்து விட்டான் கடவுள் இருப்பது ஏனோ. கிரிக்கெட் கிரவுண்டில் பார்த்தீங்களா விளையாடுறதுக்கு ஆள் வந்தாச்சு கிரிக்கெட் கிரவுண்டில். அடுத்து நம்ம கிரிக்கெட்டில் போயிட்டு அப்படியே சும்மா 6 4ன்னு சொல்லிட்டு அடிக்கணும்னு ஆசை தான். ஆனால் ஒன்றும் அடிக்க மாட்டோம். எப்பயாச்சும் வருஷத்தில் ஒரு டைம் குட்டா வாக்கில் ஒரு 6 போகும், மாதத்தில் ஒரு டைம் கொட்டா வாக்கில் 4 போகும். மற்றபடி 1 2 ரெண்டாலாம் ஓடி எடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை. அவுட்டுன்றது கம்பல்சரி டெய்லி வந்துடும். நம்ம ரன் அவுட்டு போல்டு அவுட்டு கேட்ச் அவுட்டு எல்லாமே உண்டு நம்மளுக்கு அவுட்டுன்னா. ஏன்னா சப்பியாக விளையாடுறதில் சப்பியாக அவுட் ஆகிறது அது நாம மட்டும்தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அசோகன்னு இருக்கான். அவன்லாம் பார்த்தீங்கன்னா 6 4ன்னு தாங்க அடிப்பான். அப்படியே சும்மா அவன் பேட்டை தொட்டாவே 6 தான் பறக்கும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையான பிளேயர் தான். அது நான் போட்டால் மட்டும்தான் அடிப்பான். பிளேயர்ஸ் எல்லாம் வந்து போட்டாங்கன்னா ஒரு பால் அடிக்க மாட்டான். எல்லா பாலில் அவுட் ஆகிட்டு ஓரமாக வந்து 2 பால் ஆடுவான். 2 பால் அவுட் ஆகிட்டு என்கிட்ட வந்து முன்ன தாண்டா 6 அடிச்சாங்க பாலை மிஸ் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பான். அது நம்மளுக்குள்ளே ஆடும்போது நீ 6 அடிச்ச, ஆனால் அங்கே நீ போடும்போது பிளேயர்ஸ் போடுற போதே நீ நான் போடுறேன்னு நினச்சான்னா எப்படி நீ ஜெயிப்ப சொல்லு பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும் அல்லவா. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.